நண்பர்களே, பள்ளிகளில் ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் களஞ்சியம் செயலி மூலமாக விடுப்பினை அப்ளை செய்யும் பொழுது அந்த விடுப்பை அப்ரூவல் செய்வதற்காக லீவ் குரூப் கிரியேட் செய்ய வேண்டும். அது எவ்வாறு என காணலாம். பள்ளியில் உதவி தலைமை ஆசிரியர் அல்லது பள்ளியின் மூத்த ஆசிரியருக்கு இனிஷியேட்டர் ரோல் கொடுக்கவும். ஆல் மாடியூல் செலக்ட் செய்ய வேண்டாம். ஏனென்றால் ஆல் மாடியூல் செலக்ட் செய்யப்படும் பொழுது விழா முன்பணம், ஜிபிஎஃப் முன்பணம் போன்றவை பட்டியல் தயார் செய்யும் பொழுது பில் கிரியேஷன் பிரச்சனை எழுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஆகவே லீவ் குரூப் மட்டும், அதாவது சிஎல், ஆர்எல் போன்றவற்றிற்கு மட்டும் குரூப் கிரியேட் செய்யவும். வாருங்கள் காணலாம். இனிஷியேட்டர் அல்லது அப்ரூவல் குரூப், அதன் உள்ளே உள்ள மெனு பாரை கிளிக் செய்யவும். மெனு பார் என்பது 3 கோடு. அதனை கிளிக் செய்து அதில் உள்ள GTN ஃபங்க்ஷனல் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்பதில் ஹோம் என்பதை கிளிக் செய்யவும். அதன் உள்ளே அப்ரூவல் குரூப்பை கிளிக் செய்தோம் என்றால் மாடியூல் நேம் காண்பிக்கப்படும். மாடியூல் நேமில் HRMS சர்வீஸ் ரிஜிஸ்டர் என்பதை தேர்வு செய்து கிரியேட் கொடுக்கவும். கிரியேட் கொடுத்தவுடன் அப்ரூவல் குரூப் நேம் காண்பிக்கப்படும். அதில் நாம் நமது வசதிக்கு ஏற்ப டைப் செய்து கொள்ளலாம். டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டாஃப் குரூப், ஸ்டாஃப் லீவ் குரூப். அடுத்ததாக மாடியூல் நேம். இது லென்ஸ் சர்ச் பாக்ஸை கிளிக் செய்தோம் என்றால் கீழே HRMS சர்வீஸ் ரிஜிஸ்டரை தேர்வு செய்யவும். டிஸ்கிரிப்ஷனில் பள்ளியின் பெயரை டைப் செய்து கொள்ளவும். அடுத்ததாக சப் மாடியூலில் லீவ் என்று மட்டும் தேர்வு செய்யவும். டிரான்சாக்ஷன் டைப்பில் CL, RL, CH லீவ் போன்றவற்றை தேர்வு செய்யவும். அடுத்ததாக நெக்ஸ்ட் கொடுக்கவும். நெக்ஸ்ட் கொடுத்தவுடன் ஆட் என்று காண்பிக்கப்படும். ஃப்ரம் கரண்ட் TDO என்று இருக்கும். இதைத்தான் நாம் தேர்வு செய்ய வேண்டும். அதே அலுவலகத்தில் உள்ளவர்களா என்பதற்கு எஸ் என்று கொடுத்தவுடன் டைப்பில் இனிஷியேட்டர் தானாக வந்துவிடும். யாருக்கு ரோல் அசைன் செய்கின்றோமோ அவருடைய நம்பர் தெரிந்தால் டைப் செய்யவும், இல்லை என்றால் சர்ச் செய்து எடுத்துக்கொள்ளவும். மீண்டும் ஆட் கொடுத்து அப்ரூவரை டைப்பில் தேர்வு செய்யவும். தேர்வு செய்துவிட்டு ஆஃபீஸ் நேம் செலக்ட் செய்யவும். அப்ரூவர் ஐடியை டைப் செய்யவும். பின்னர் நெக்ஸ்ட் என்று கொடுக்கவும். மீண்டும் நெக்ஸ்ட் என்று கொடுத்துவிட்டு சப்மிட் கொடுக்கவும். சப்மிட் கொடுக்கும் பொழுது சேவ் செய்வதா என்று கேட்கப்படும். எஸ் என்று கொடுக்கவும். அப்ரூவல் குரூப் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட் செய்தாகிவிட்டது. அடுத்ததாக ஹோம் உள்ளே சென்று ஹியூமன் ரிசோர்ஸில் போஸ்ட் மேப்பிங் என்ற ஐகான் இருக்கும். அதனை கிளிக் செய்யவும். போஸ்ட் மேப்பிங் உள்ளே போஸ்ட் வித் அப்ரூவல் குரூப் மேப்பிங் வெப்ஐடியை என்று காண்பிக்கப்படும். இந்த கால் வெப்ஐடியை டவுன்லோட் செய்யவும். கிளிக் செய்தவுடன் புதிதாக ஒரு டேப்பில் அலுவலக பணியாளர்கள் பெயர் டவுன்லோட் செய்வது போன்று காண்பிக்கப்படும். அதில் இந்த எக்ஸல் ஃபைலை டவுன்லோட் செய்யவும். ஸ்கிரிப்ட் எரர் வந்தால் எஸ் என்று கொடுக்கவும். அலுவலகத்தில் உள்ள அனைத்து பணியாளர்களின் பெயரும் வந்துவிடும். வந்த பிறகு காணுங்கள், CL, RL அதற்கொரு காலமும், அதர் லீவ்ஸ் மோர் தென் 30 days என்றும், அதர் லீவ்ஸ் ஈக்குவல் 30 days, GPF, ஷார்ட் டைம் அட்வான்ஸ், ஆல் மாடியூல் என்று இருக்கும். இதில் நாம் லீவிற்கு மட்டும்தான் லீவ் குரூப் கிரியேட் செய்திருந்தோம். டபுள் கிளிக் செய்யப்படும் பொழுது அவ்விடத்தில் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டாஃப் லீவ் குரூப் என்பது வரும். அதனை தேர்வு செய்து செலக்ட் என்று கொடுத்து மீதி பெயருக்கு எதிரே காப்பி பேஸ்ட் செய்து கொள்ளலாம்.
இதில் தலைமை ஆசிரியரை தவிர மற்ற அனைவருக்கும் இந்த பில் குரூப்பை செலக்ட் செய்து கொள்ளவும். லிஸ்ட் டெக்ஸ்ட் என்று இருக்கும் பொழுது அந்த இடத்தில் டைப் செய்யக்கூடாது. டபுள் கிளிக் செய்தோம் என்றால் லிஸ்டில் உள்ள அனைத்தும் வியூ ஆகும். அனைத்தையும் காப்பி செய்துவிட்டு அப்லோட் கொடுக்கவும். அப்லோட் கொடுத்த பிறகு மெசேஜில் கிரீன் கலர் மெசேஜ் காண்பிக்கப்படும். இதனை க்ளோஸ் செய்துவிட்டு மீண்டும் அப்ரூவல் குரூப், அதாவது அந்த மெனு பாரில் உள்ள ஃபங்க்ஷனல் அட்மினிஸ்ட்ரேட்டர் சென்று உள்ளே காணவும். நாம் கொடுத்த அப்ரூவல் குரூப் நேம் காண்பிக்கப்படும். அப்ரூவர் யார் உள்ளார்கள், இனிஷியேட்டர் யார் என்பதை சரிபார்த்து கொள்ளலாம். அடுத்ததாக ஒவ்வொரு பணியாளருக்கும் அவருடைய விடுப்பு கணக்கில் உள்ள நாட்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும். அதற்கு HRMS உள்ளே சென்று லீவ் ப்ராசஸில் லீவ் என்பதை தேர்வு செய்து கால் வெப் ஐடி டவுன்லோட் செய்து கொள்ளவும். கால் வெப் ஐடியில் அனைத்து விதமான லீவுக்குரிய காலங்களும் காண்பிக்கப்படும். இதில் CL, EL, RL போன்றவற்றை மற்றும் ஆட் செய்யவும். EL லீவ், CL லீவ், RL லீவ், UEL on PA availed இதனை மட்டும் தேர்வு செய்து கொள்ளவும். 1/1/2024 உள்ள அனைத்து நாட்களையும் இங்கு பதிவேற்றம் செய்யவும். அதாவது CL 12 நாள், RL 3 நாள். மீதமுள்ள நாட்களுக்கு நாம் களஞ்சியம் செயலியில் லீவ் என்ட்ரி கொடுக்கப்படும் பொழுது நாட்கள் குறைந்து கொண்டு வரும். அவ்வளவுதான் நண்பர்களே. நன்றி.